அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார செய்திகள். செய்தி வாசிப்பாளர் சே தீபா 6ஆம் வகுப்பு இ பிரிவு, சே சம்பிரீதா 5ஆம் வகுப்பு அ பிரிவு. திருச்செங்கோடு வட்ட அளவிலான பாரத சாரண சாரணியர் அணித்தலைவர் முகாமானது 28/2/26 முதல் 1/3/26 வரை வித்யா விகாஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதில் நமது பள்ளி மாணவர்கள் 26 பேர் கலந்து கொண்டனர். வீர விளையாட்டு என்பது தமிழருக்கே உயரிய பண்பாக மதிக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழரின் வீர விளையாட்டுகள் எண்ணற்றவை. கராத்தே என்பது உடலை மட்டுமல்ல, மனதையும் ஒருமுகப்படுத்தும் கலை எனலாம். என் பள்ளியில் கராத்தேக்கான தரப்படுத்துதல் போட்டியானது நடைபெற்றது. இதில் நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு மஞ்சள், பச்சை, நீலம், வெண்மை, ஆரஞ்சு கொண்ட அவரவரின் திறமைக்கேற்ற வண்ண கராத்தே பெல்ட்டை பெற்றுள்ளனர். இதில் பள்ளி நிறுவனர்களும் முதல்வரும் கலந்து கொண்டு கராத்தே தரப்படுத்துதல் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளிலும் நமது பள்ளியில் பாட இணை செயல்பாடானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பாட இணை செயல்பாடானது நடைபெற்றது. 2 பாட வேளைகள் ஸ்பெல்வெல் தேர்வானது நடைபெறும். ஒவ்வொரு பாடத்திலும் 10 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு ஸ்பெல்வெல் தேர்வானது நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியானது நடைபெற்றது. மேலும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு மாலை தொடுத்தல் நிகழ்வானது நடைபெற்றது. இச்செயல்பாடுகளில் சிறந்த திருக்குறள் ஒப்புவித்தலுக்கும் செய்தவர்களுக்கும் சிறப்பாக மாலை தொடுத்தவருக்கும் பள்ளியின் முதல்வர் பாராட்டுகளை தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வானது வருகின்ற மார்ச் 11ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தேர்வுக்கான அனைத்து விளக்கங்களையும் பள்ளியின் முதல்வரும் 10ஆம் வகுப்பு ஆசிரியர்களும் வழங்கினர். மேலும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் நிறுவனர்களும் முதல்வரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மார்ச் 2இல் தொடங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இதுவரை தமிழ் மற்றும் ஆங்கிலம் தேர்வுகளானது முடிவுற்றுள்ள நிலையில் மாணவ மாணவிகள் இத்தேர்வுகளை சிறந்த முறையில் எழுதியுள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கான பயிற்சிகளையும் 12ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் கொடுத்து வருகின்றனர். மேலும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்தீர்கள் கொங்குநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். வீடியோ பாருங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.